தலித் சமூக மக்களுக்கு ஆதரவானவர்கள் நாங்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க. வேங்கை பெயர்ல குடிநீர் தொட்டியில வளம் அந்த கலந்த நிகழ்ச்சி அதுல இன்றைக்கு தேதி வரை கைது செய்யப்படாமல் குற்றவாளிகள் வந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானத்தை கனிம வளங்கள் கொள்ளை இன்றைக்கு தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு நம்முடைய வளர்ச்சி என்பதை தாண்டி எதிர்கால சந்ததியை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. எங்கெல்லாம் ஏரிகள் இருக்கிறதோ அந்த ஏரி அத்தனையுமே ஆக்கிரமித்து அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை பட்டா நிலமாக மாற்றி அது மிகப்பெரிய விற்பனையாகி இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் தண்ணீர் பஞ்சத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறை தான் இன்றைக்கு திமுகவுடைய அராஜகத்தை அவர்கள் செய்யக்கூடிய ஊழல எல்லாவற்றையும் பாதுகாத்து. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழலை யாரெல்லாம் தட்டி கேட்கிறார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும், பொய் வழக்கு போடணும். திருமாவளவன் போன்ற அறைவேற்றாட்டுக்கு இந்த மக்கள் பதிலளித்து கொடுத்து போய்விட்டார். ஏனென்றால் கண்ணு தெரியாதவங்களுக்கு வழிகாட்டும், கண்ணு தெரிந்து கொண்டே கண்மூடித்தனமாக பேசக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களுக்கு வழிகாட்டவும் முடியாது, நல்ல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் முடியாது. லோட்டஸ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள், தேசிய செயலாளர், சிறுபான்மை அணி பாஜக. அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு திமுக தரப்புல ஒரே கொண்டாட்டம். ஆனா ஒரு எதிர்கட்சியா நீங்க இந்த ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? 3 ஆண்டுகள் திமுக தலைமையிலான இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் சொல்லணும். உதாரணத்துக்கு தலித் சமூக மக்களுக்கு ஆதரவானவர்கள் நாங்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. வேங்கை பெயர்ல குடிநீர் தொட்டியில வளம் அந்த கலந்த நிகழ்ச்சி அதுல இன்றைக்கு தேதி வரை கைது செய்யப்படாமல் குற்றவாளிகள் வந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானத்தை அதே மாதிரி நீங்க பாருங்க, பட்டியல் சமூக மக்களுக்கு முன்னுரிமை தருகிறேன் என்று சொன்னவர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து விமர்சிக்கிற அவர் தன்னுடைய அமைச்சர்களை பட்டியல் சமூகத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பிற சமூகங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்றைக்கு பட்டியல் சமூகத்திற்கு தலித் மக்களுக்கு இல்லை. அப்ப இது இவருடைய ஆட்சியின் சாதனையா வேறு. அதே போன்று சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில என்ன சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் பார்த்தா 0 தான். அவருடைய அரசின் நலத்திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது சிறுபான்மை மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியின் ஆதாரங்களாக இருக்கட்டும் எதையுமே செய்யல. அதைவிட பெரிய கொடுமை, மத்திய அரசு சிறுபான்மை மக்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியில் செலவு செய்யாமல் அப்படியே வைத்து திருப்பி அனுப்புகிற வேலையை தான் வருடந்தோறும் இந்த திமுகவுடைய ஆட்சி செய்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய வேதனையான நிகழ்வு என்பதை தமிழக மக்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்லாம ஒரு பக்கம் கனிம வளங்கள் கொள்ளை இன்றைக்கு தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு நம்முடைய வளர்ச்சி என்பதை தாண்டி எதிர்கால சந்ததியை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனா திமுகவினர் அதை பத்தி கவலைப்படுவதே கிடையாது. மணலை கொள்ளையடித்து இன்றைக்கு நீர் ஆதாரம் கீழே இறங்கி போயிடுச்சு. அதுக்கு மட்டுமல்லாம எங்கெல்லாம் ஏரிகள் இருக்கிறதோ அந்த ஏரி அத்தனையுமே ஆக்கிரமித்து அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை பட்டா நிலமாக மாற்றி அது மிகப்பெரிய விற்பனையாகி இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் தண்ணீர் பஞ்சத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சூழல். அதே போன்று இன்றைக்கு மழை வெள்ளம் வந்தால் நாங்கள் 98% சரி செய்து விட்டோம், நிதி ஆதாரங்கள் எல்லாம் செலவு செஞ்சிட்டோம், எந்த பாதிப்பும் வராது, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தமிழக மக்களை முட்டாளாக ஆக்கி, குறிப்பாக சென்னை மாநகர மக்களை ஏமாற்றி மிகப்பெரிய பெருவெள்ளம் வந்த பொழுது மக்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருந்தார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து போனார்கள். யாரும் காப்பாற்ற முடியாத நிலையில மத்திய பாதுகாப்பு படையும் மத்திய வெள்ள நிவாரண மீட்பு படையும் உடனடியாக களத்தில் வந்து மக்களை வந்து பாதுகாத்தது, உணவளித்தது, காப்பாற்றியது. அப்ப இதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி எப்படி சாதனைன்னு இதை சொல்லலாம்? அவருடைய அமைச்சர்கள் 98% பணி நிறைவு பெற்றது என்று சொன்னவர்கள் இந்த வெள்ளத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பிறகு 50% ஆயிருக்கு, 60% தான் முடிச்சிருக்கிறோம், 40% முடிச்சிருக்கு,
எங்கள்கிட்ட இன்னும் பணம் இருக்கிறது பாக்கின்னு சொன்னா, அப்ப இதற்கு முன்னாடி போய் பேசி உண்மையா பொய்யா? அமைச்சர் நேருல இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் இதை பேசினார்கள். இதையெல்லாம் மக்கள் மறந்துவிடும். இது எல்லாமே ஒரு சாதனை என்று சொன்னால், வெள்ள பாதிப்பில் மக்கள் மிதந்ததும் இறந்தும் சாதனையாக பார்ப்பதா வேதனையாக பார்ப்பதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருவருக்கும் அரசியல் மட்டுமல்ல, நாங்கள் பொருளாதார வாய்ப்பை வழங்குவோம், அதே மாதிரி வேலை வாய்ப்பு வழங்குவோம் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு செவிலியர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். உயிர் காத்த செவிலியர்கள் கொரோனா காலகட்டத்துல தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து வேலை செய்தவர்கள். இவர் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை தருவே உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னவர் அதை செய்யாமல் விட்டதன் விளைவு உயிர் காத்த செவிலியர்கள் எல்லாம் இன்றைக்கு சாலையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிபிறக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஆசிரியர் பெருந்தகைகள், ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு ரோட்டில் நின்று போராடுவது, பெற்ற பிள்ளைகளை ஒரு தொட்டில தொங்க விட்டுக்கிட்டு போராட்ட களத்தில் எத்தனையோ ஆசிரியர் பெண்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது கவலை இருக்கிறது. அவர்கள் மீது அடக்குமுறை, அவர்கள் மீது தடியடி, அவர்கள் மீது கைது நடவடிக்கை, அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. அப்போ இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு அந்த கொடுமை நடக்கிறது. அதே போன்று அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆட்சியில கூடுதல் வரியிலிருந்து அவர்கள் சொன்ன எந்த விஷயங்களுக்கும் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளாம எல்லா விதத்திலும் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார். எப்பயுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் திமுகவிற்கு ஆதரவாளர்கள் என்ற நிலை இன்னைக்கு மாறி போய் மொத்தமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கொடுமை தாங்க முடியாமல் திமுகவிற்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்றால் இப்ப இது வேதனையான அரசு தானே திமுகவுடைய ஆட்சி. அதை தாண்டி நீங்க பாருங்க, காவல்துறை தான் இன்றைக்கு திமுகவுடைய அராஜகத்தை, அவர்கள் செய்யக்கூடிய ஊழல எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழலை யாரெல்லாம் தட்டி கேட்கிறார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும், பொய் வழக்கு போடணும், சிறைச்சாலைக்கு உள்ள வைத்து தாக்கணும், இந்த மாதிரியான வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்று அரசு பயங்கரவாதத்தை திமுக ஆட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு முழுக்க முழுக்க காவல்துறை தான் இன்றைக்கு பாதுகாப்பா இருக்கு. அந்த காவல்துறைக்கு சொன்ன வாக்குறுதியாக நிறைவேற்றினாரா? கிரேடு 1 கிரேடு 2 காவல்துறையினருக்கு 10 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டாக குறைத்து பதவி உயர்வு சொன்னார். அந்த பதவி உயர்வு காவல்துறைக்கு கிடைச்சிட்டா? அதே போன்று அவர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை எல்லாருக்கும் விடுமுறை கிடைக்கும் ஒரு நாள் அப்படின்னாரு. இன்னைக்கு எத்தனை காவல்துறையினர்கள் உள்ளவர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை விடுமுறை கிடைக்கிறது? அது இல்லாம கொடுத்த காவல்துறையுடைய இல்லங்களுக்கு எல்லாம் புதுமைப்படுத்துவோம், அவர்கள் தங்குமிடத்தை சீர் செய்து தருவோம் என்று சொன்னார்கள். காவல்துறையினுடைய இல்லங்களை போய் நேர்ல நானே பார்த்திருக்கிறேன். பழையதாக அதே மாதிரி எந்த நேரமும் இடித்து விடக்கூடிய நிலையில பல காவல்துறையினர் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறத பார்ப்போம். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, காவல்துறையினர்களுக்கு சம்பள உயர்வு அப்படின்ற வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகம் பக்கத்துல இருக்கிற ஆந்திராவா இருக்கட்டும் அல்லது கேரள மாநிலமா இருக்கட்டும், இங்க சாதாரணமா ஒரு எஸ்ஐ என்று சம்பளம் வாங்கினா அது ஏட்டையா நீங்க கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் வாங்குறத பார்க்க முடியும். ஆனா இவர் எடுத்ததுக்குலாம் என்ன சொல்லுவாரு, ஆந்திராவை நீங்கள் பாருங்கள், கேரளாவை பாருங்கள், தமிழகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்தால் காவல்துறைக்கு பெரிய துரோகம் செய்வது இந்த திமுக ஆட்சி இல்லையா? அவர்களுடைய அத்தனை ஊழல்களையும் பாதுகாக்கிற வேலையா செய்யற காவல்துறைக்கு இன்றைக்கு அவர்கள் விசுவாசமாக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே போகலாம். சொன்ன வாக்குறுதிகளுக்கு மாறு செய்ததிலிருந்து, தமிழக மக்களை தவிக்க வைத்ததிலிருந்து, தண்ணீருக்கு பஞ்சமான நிலையில் கூட சாராய கடைகளை திறந்து கொண்டே இருந்து தமிழகம் இந்த தேசத்திலேயே முதன்மை மிக்க சாராய விற்பனை மாநிலம் என்று கொண்டு வந்ததிலிருந்து, ஊழலில் எங்களை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை என்று எல்லா விதத்திலும் ஊழல் செய்து கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி திமுகவினருக்கு சாதனையாக இருக்கலாம், கொள்ளையடிப்பவர்களுக்கு சாதனையாக இருக்கலாம், பொதுமக்களுக்கு அது வேதனையான ஆட்சியாக இருக்கிறது. இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சி அமைத்த பிறகு இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்களும் தீகார் சிறையிலும் புழல் சிறையிலும் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணி கொண்டிருப்பார்கள். 2026 தமிழகத்தில் தாமரை ஆட்சி மலரும், ஊழல் இல்லாத ஒரு உத்தமமான ஆட்சி மலரும். திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்தியிலும் தமிழகத்திலும் 2 இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரின் பின்னால் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய காரியகர்த்தாக்களும் அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைப்பிற்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தமிழக மக்கள் தாமரை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை இந்த பாராளுமன்ற தேர்தலே பதில் சொல்லும் என்பது நிதர்சனம். இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் கூட இன்னும் வரல. ஆனா சட்டமன்றத்துக்கு நிர்வாகிகள்லாம் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறது, ஒரு விரைவில் தேர்தல் வரக்கூடிய சாத்தியம் தமிழகத்துல உண்டுன்னு பாக்குறீங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்
தேர்தல் விரைவில் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த சட்டம் இனிமேல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது ஆட்சி அமைக்கப்பட்டு பிறகு அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு 3-4 ஆண்டுகள் ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில உடனடியாக தேர்தல் வராது. எங்களுடைய மாநில தலைவர் 2026 என்பது வெகு தொலைவில் கிடையாது. சரியா பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு 1.5 வருஷத்துல நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்க போறோம். அப்ப 1.25 வருடம் என்று கண்மூடி கண் திறப்பதற்குள்ள சென்றுவிடும். கடினமாக நம்ம உழைக்க ஆரம்பிக்கணும். திமுகவை பொறுத்தவரை பணபலம் இருக்கிறது. அவருடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பக்கூடிய மனநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இப்பதான் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று காவல்துறையினுடைய அராஜகத்தால் தொடர்ந்து பாஜக கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என் மீதே கணிசமான வழக்குகளை போட்டு எல்லா இடங்களிலும் முடக்குவக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் நிலை இருக்கும் பொழுது நாம் தேர்தல் வெற்றிக்கு பிறகு 2024 பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் பதவியேற்ற உடனேயே அடுத்த கட்டமாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தல் வெற்றியை கொண்டாடிய பிறகு மீண்டும் களத்தில் இறங்கி எங்களுடைய கட்சியை இங்கு ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு, தமிழகத்தில் தாமரை வளர வைப்பதற்கு எல்லா பணிகளையும் முடுக்கிவிடக்கூடும். அதில் ஒவ்வொருவரும் கடினமாக பணி செய்வார். அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு நடைபயணம் போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? அது அவரும் கட்சி தலைமையும் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் அறிவிக்கிறது. தமிழக ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். 2024 பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வந்த பிறகு மையக்குழு கூடி என்னென்னலாம் அரசியல் ரீதியான எதிர்ப்பு விஷயங்களை மேற்கொள்ளலாம், திமுகவுடைய ஊழலை எப்படி எதிர்கொள்ள முடியும், அதே போன்று இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு செயல் திட்டங்களாக என்ன கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். அந்த செயல் திட்டத்தில் நிச்சயமாக நடைபயணம் இருக்குமா அல்லது அந்த நடைபயணத்தை விட மாற்றாக வேறு ஏதாவது கட்சி யோசிக்குமா என்பது எனக்கு தெரியாது. முடிவெடுக்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னீங்க, அந்த நடைபயணம் ஒரு மிகப்பெரிய வெற்றி, பாஜக தமிழகம் முழுவதும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது சட்டமன்றத்துக்கும் இது ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னு தான் நம்ம ஒரு கேள்வி இருக்கோம். அதாவது என் மண் என் மக்கள் என்கிற நடைபயணம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் பண்ணிருக்கிறோம். 234 சட்டமன்ற தொகுதிகளில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைபயணத்தை மேற்கொண்டது எல்லா மக்களிடத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை உருவாகி இருக்கிறது. அது பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிர்கொள்ளும். அதையும் தாண்டி இனி நடைபயணமாக மேற்கொள்ள வேண்டுமா அல்லது மாற்றாக மக்களை சந்திப்பதற்கு வேறு முறைகளை கையாள வேண்டுமா என்பதை எங்களுடைய மாநில தலைவரும் கோர் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் மத்திய தலைமையும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவிப்பார்கள். அது எந்த முடிவாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களும் தயாராக. பாஜக என்றாலே ஒரு சாதியை பிளவுபடுத்தும் கட்சி, ஒரு மதவெறியை தூண்டும் கட்சி, பிறகு பண முதலைகளுக்காக தான் இந்த ஆட்சியே நடக்குது அப்படின்னு சொல்லி அகில இந்த காங்கிரஸ்ல இருந்து இங்க தமிழக கூட்டணி கட்சிகள் வரைக்கும் ஒரு கடும் எதிர்ப்பையும் ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. நீங்க என்னவா பதில் சொல்ல பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்குமான கட்சி என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். பல நேரங்களில் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஆனாலும் கூட முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலை கொண்டு செயல்படுகிற காங்கிரசுக்கு அவர்கள் மதவாதத்தை பாசிசத்தை பேசிக்கொண்டு எங்கள் மீது கை நீட்டினார். அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அது போன்று அரசியல் என்று வருமானால் அதுல தேர்தல் வெற்றி என்பது மிக அவசியமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்காக அப்பீஸ்மென்ட் பாலிசி அவர்களுக்கு முன்னிலைப்படுத்துவது என்று வாக்குறுதிகளும் அதன் மூலமான செயல் திட்டங்களையும் காங்கிரஸ் கையெடுத்தால் இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களை ஒருங்கிணைத்து ஹிந்து வாக்கு வங்கியை உருவாக்கி அதன் மூலம் ஆட்சியை பிடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயங்காது. ஏனென்றால் ஆட்சி கட்டிலில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியும். காங்கிரஸ் ஊழல் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த நாடு பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்தது. 10 ஆண்டு கால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். 2026 3வது இடத்தை தொடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது பாரதம். அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்தி அவர்கள் ஓட்டு வங்கிக்காக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தார். இந்துக்களுக்கு மத்தியில ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் வாக்கு வங்கியை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் வெற்றி பெறுவது என்பது அது கட்டாயம் தேவை. அப்பொழுதுதான் நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல முடியும். பிரிந்து கிடக்கிற இஸ்லாமியர்களையும் புரியாத இஸ்லாமியர்களையும் மதவாதத்தின் பெயரால் சிக்கிட்டு இருக்கிற இஸ்லாமியர்களையும் மீட்டெடுக்க வேண்டியது பாஜகவுடைய நிலைப்பாடு. அதற்கும் ஆட்சி அதிகாரம் தேவைப்படுவதால் ஹிந்து மக்களிடத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய நிலையை ஏற்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் தான் காரணம். அவர்கள் எதை தூக்குகிறார்கள், என்ன ஆயுதத்தை மேற்கொள்கிறார்களோ அதற்கு பதிலடி தர வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு பாஜக இருக்கிறது.
இஸ்லாமியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு என்று தனிப்பட்ட மத ரீதியான முன்னிலைப்படுத்துவதாக காங்கிரஸ் மட்டுமல்ல எந்த கட்சி சொன்னாலும் அதை இஸ்லாமியர்கள் எதிர்த்து ஆரம்பிக்க வேண்டும். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று பாரத பிரதமர் சொல்கிறார். இங்க மதத்திற்கோ மொழிக்கோ அல்லது இனத்திற்கோ அல்லது சாதிய ரீதியான முக்கியத்துவமே கிடையாது. நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த 140 கோடி மக்களில் நான் ஒருவன் என்று இஸ்லாமியர்கள் சொல்ல வேண்டுமே தவிர இஸ்லாமியர்களுக்கு என்று மத ரீதியாக இடஒதுக்கீடு அல்ல மத ரீதியாக முக்கியத்துவம் மத ரீதியான முன்னிலைப்படுத்துதல் என்று காங்கிரஸ் அல்லது திமுக போன்றவர்கள் திரும்ப திரும்ப சொன்னால் இவர்கள் சொன்னதை செய்யாதவர்கள் ஆபத்தானவர்கள். பாரதிய ஜனதா கட்சி நடுநிலையோடு நேர்மையோடு தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடும் பொழுது அந்த வளர்ச்சியில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று இங்குள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர வேண்டும். அது நாட்டிற்கும் நல்லது, இந்த சமூகத்திற்கும் நல்லது. நீங்க சமூகத்துக்கு நல்லது அப்படின்றீங்க. ஆனா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அரசியலமைப்பை மாத்திடுவாங்க. ஒரு அகண்ட பாரதம்ன்ற அந்த ஒரு RSS ஓட கொள்கை ரீதியாக தான் நடத்திட்டு இருக்காங்க. சனாதனத்தின் படிதான் இந்த ஆட்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க. பிளஸ் இனிமேவும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் போன்றவர்கள் குற்றச்சாட்டை எப்படி சார் பாக்குறீங்க? திருமாவளவன் போன்ற அரைவேற்காட்டுக்கு இந்த மக்கள் பதிலளித்து நொந்து போய்விட்டார். ஏனென்றால் கண்ணு தெரியாதவங்களுக்கு வழிகாட்டும், கண்ணு தெரிந்து கொண்டே கண்மூடித்தனமாக பேசக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களுக்கு வழிகாட்டவும் முடியாது, நல்ல விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லவுமே முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்தது யார்? காங்கிரஸ் அவமதித்தது. மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு என்று காங்கிரஸ் சொல்லுது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதுனாலதான் மதத்தின் பெயரால் இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 2014 அவர் முதலாக பாராளுமன்றம் போகும் பொழுது அந்த பாராளுமன்றத்தில் ஒரு கோவிலை போன்று கருதி முதல்ல அவர் வணங்கிவிட்டு தான் சென்றார். இதை விட என்ன செய்ய முடியும்? ஜனநாயகத்தின் கோவிலாக மதிக்கப்படக்கூடியது பாராளுமன்றம். அதையே அவர் வணங்கிவிட்டு தான் முதல் முறையாக செல்கிறார். இரண்டாவது முறையாக அவர் பதவியேற்கும் பொழுது கூட அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை தொட்டு வணங்கிவிட்டு தான் அவர் பதவியேற்க செல்கிறார். என்றால் ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அமைத்த இந்த அரசியலமைப்பை யாரும் உடைத்துவிட முடியாது, நாங்களும் அந்த வேலையை செய்ய மாட்டோம் என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதன் பிறகும் இந்த காங்கிரஸ் இப்படியே பொய்யை சொன்னார் மக்கள் எப்படிங்க ரசிப்பாங்க? மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மை எது பொய் எது என்பதை ரொம்ப தெளிவா சாதாரண பாமர மக்கள் கிராமங்களில் உள்ளவர்கள் கூட புரிந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூக வலைதளங்கள் செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால அரசியலமைப்பை நாங்கள் மதிக்கிறோம். அரசியலமைப்பின்படிதான் இந்த நாடு ஆட்சி செய்யும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நடத்த பெருமைப்படுகிறோம். வேற்றுமை ஒற்றுமை என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய பெருமை மிக்க ஒரு சொல். அதை பாரத பிரதமர் பல நேரங்களில் நினைவுபடுத்தி இருக்கிறார். மதவாதம் என்று காங்கிரஸ் திருமாவளவன் போன்றவர்களும் சொல்லுகிறார்களே தவிர உண்மையாகவே மதவாதத்தை பேசக்கூடியது இந்த இந்தி கூட்டணி தான். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லா மதங்களையும் மதிக்கிறோம். அதே வேளையில் ஒரு மதத்தை டார்கெட் பண்ணி இழிவுபடுத்த அல்லது ஒரு மதத்தின் வாக்குக்காக இன்னொரு மதத்தை அதை பின்தங்க வைக்க முயற்சி செய்வார்கள் யாரால் அதை பாஜக ஏற்றுக்கொள்ளாது. அதை தாண்டி இன்றைக்கு இந்துக்களுக்கான பல விஷயங்களை சாதித்திருக்கிறது. ராமஜென்ம பூமியில ஸ்ரீராமனுடைய அந்த திருக்கோவில் கட்டுமான பணியில் முடிந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிராண பிரதிஷ்டை பெருவிழாவை நடத்தி அதை ஆரம்பித்து வைத்த அற்புதமான நிகழ்வு திரு நரேந்திர மோடி அவர்கள் சாதித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் CAA சட்டத்தின் மூலமாக நெடுநாட்களாக காங்கிரசுடைய கைமை தளத்தினால் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த பாரத தேசத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்று கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த மக்கள் அகதிகளாக இந்துக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் எல்லாம் தங்கி கொண்டிருந்த அந்த அகதிகளுக்கு இன்றைக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா குடியுரிமை தந்திருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கிறது. அந்த மாதிரி இந்துக்களுடைய உணர்வுகளுக்கும் இன்னபிற மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிறார். பெரும்பான்மை மக்களின் தலைவராக இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். சிறுபான்மை மக்களும் இதை புரிந்து கொண்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும். இல்லை என்றால் தன் சொந்த சமூகத்திற்கு எதிர்கால சந்ததிக்கு சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் மிகப்பெரிய துரோகம் விளைவிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நிகழ்ந்துவிடும். அதிலிருந்து சிறுபான்மை மக்கள் மீள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கடைசி கேள்வியா, சவுக்கு சங்கர் அவருடைய கைதை வந்து பாஜக எப்படி சார் பாக்குது? சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவர் பேசிய கருத்துக்கள் சட்ட ரீதியாக தவறாக இருக்குமேயானால் நிச்சயமாக நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். அதன் அடிப்படையிலே அவர் தண்டனைக்குள்ளாக்கப்படுவார். அது உண்மையாகவே
அவருக்கும் நீதிமன்றத்திற்கும் மத்தியில் உள்ள நிலைப்பாடு. ஆனா காவல்துறை நீதிமன்றம் சொல்வதற்கு முன்னால், தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்னால் உடனடியாக அவரை கைது செய்யப்பட்டு அவரை கடுமையாக சிறைச்சாலையிலேயே தாக்கி அவர் கை முடிவு, இதெல்லாம் இன்னைக்கு நாங்க ஊடகத்துல பார்க்கணும். இது ஒரு மோசமான செயல். ஜனநாயக அடிப்படையில ஒரு கருத்தை ஒருத்தர் பேசுறாரு, அது சட்டம் ஒழுங்குக்கு ஊர்வலையில் இருக்கின்றால் அல்லது காவல்துறையை பற்றி அவர் தவறாக பேசியிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கட்டும், சட்டத்தின் அடிப்படையில தண்டனை கொடுக்கட்டும். ஆனா சட்டத்தை காவல்துறையை கையில் எடுத்து கடுமையாக தாக்குவதும் அச்சுறுத்துவதும் இருக்குமையானால் ஊடகவியலாளர்கள் திமுக எதிர்த்து பேசினால் சவுக்கு சங்கருக்கு என்ன நிலைமை அந்த மாதிரிதான் இருக்கும். கஞ்சா கேஸ்ல இருந்து எல்லா கேஸும் போட்டு அதுக்கு பிறகு மீளவே முடியாத அளவிற்கு நாங்கள் செய்து கொள்வோம் என்று சொன்னால் மறைமுகமாக தமிழகத்தின் ஊடகவியலாளர்களுக்கு திமுக மிகப்பெரிய அச்சுறுத்தலை தந்திருக்கிறது என்பதை சவுக்கு சங்கருடைய கைதின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் செய்த குற்றத்திற்கு தண்டனை என்பது நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்க வேண்டும். காவல்துறை தண்டிப்பதற்கு நிச்சயமாக சட்டத்தில் இடம் கிடையாது. அப்படி காவல்துறை கையில் எடுப்பார்கள் என்றால் நீதித்துறையின் மாண்பை காவல்துறை சிதைக்கிறது. அந்த காவல்துறையை இப்படி யார் செய்ய சொல்கிறார்களோ அது ஆளும் பொருத்தமாக இருக்குமையானால், தமிழக முதல்வராக இருப்பாரையானால் நிச்சயமாக அது கண்டனத்திற்குரியது. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கடுமையாக இந்த நிலைப்பாட்டை எதிர்க்கிறோம். எங்களையும் கூட, எங்கள் கட்சிகளையும் கூட சவுக்கு சங்கர் விமர்சித்திருக்கிறார். அந்த விமர்சனத்திற்கு நாங்கள் பதிலளித்திருக்கிறோம். அவர் விமர்சனம் சட்ட ரீதியாகவோ அல்லது உண்மைக்கு புறப்பாக இருந்தால் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோமே தவிர ஜனநாயகத்தின் குரல்களை நெறிப்பது போன்று ஊடகவியலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலை பாஜக என்றைக்குமே செய்வது கிடையாது. ஆனால் அதை திமுக இன்னைக்கு செய்கிறது என்றால் ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிற மமதையில் செய்கிறார்கள். அராஜக போக்கிற்கு நிச்சயமாக மக்கள் முடிவு கட்டுவார்கள். இவ்வளவு நேரம் எங்க கேள்விக்கு மிக பொறுமையா பதில் சொல்லிருக்கு. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி, வணக்கம்.